அறந்தாங்கி பக்கத்தில் எட்டியத்தளி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்குது. அந்த அகஸ்தீஸ்வரரை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது இந்த அஷ்டம சனியினோட ஒரு கிடுக்குப்பிடியிலேருந்து நம்மளே ரிலீஃப் பண்ணிக்க முடியும். அதுக்காக ஒரே முறை வந்து பார்த்திங்கன்னா அகஸ்தீஸ்வர் கோயிலை வந்து நம்ம அகஸ்தீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு ஐயோ நான் எட்டியத்தளி கூட போயிட்டு வந்தேன் எனக்கு நல்லாவே ஆகலையே அப்படின்னு கேட்கக்கூடாது. கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்றது அவரோட விதி. ஆனால் நம்மளுக்கு இருக்க அஷ்டம சனியில் அங்கேயே நம்ம வந்து அந்த கோயில் பூஜாரியே இருந்தால் கூட அஷ்டம சனியும் போது 2.5 வருஷம் கொடுக்கணுன்றத 2.5 நிமிஷமாவது அவரை வதக்கி எடுப்போம் அப்படின்றது உண்மை. அப்போ நம்ம முடியும் அப்படின்னா ஒரு 5-6 முறை, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து இந்த அகஸ்தீஸ்வரரை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், தினம்தோறுமே தசரத மகாராஜா எழுதின நீல் சனி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்குங்க. அந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுறது அப்படின்றது சனி பகவானை மகிழ்விக்க ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே நேர்மையாக இருங்க, நியாயமாக இருங்க, ஹானஸ்டாக இருங்க. எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், பட் வேறு வேறு விதத்தில் அந்த டிகிரிஸ் வந்து கொஞ்சம் மாறும். எல்லா விதத்துலேயும் நீங்கள் வந்து நேர்மை, நாணயம், ஒழுக்கம், பண்பு மிக்கவர் இப்படியெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா சனி பகவான் பெருசாக உங்களுக்கு எடுக்க மாட்டார் அப்படின்றது தான் உண்மை. ஆக அஷ்டமத்து சனியை நினச்சி பயப்பட வேண்டாம், குரு பகவான் காப்பாற்றுவார் அப்படின்றதுல எல்லளவும் மாற்றுக்கருத்து கிடையாது. ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருக்காரா மட்டும் பார்த்துக்கோங்க. வாழ்த்துக்கள்.